வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள்: முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகம் இரட்டை பேரிடர்களிலிருந்து மீண்டெழ மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயேசு பிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். 1991ஆம் ஆண்டு இந்தூரில் மூடப்பட்ட ஹக்கும் சந்த் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இருந்த 224 கோடி ரூபாய் பணிக்கொடையையும் பிரதமர் வழங்கவுள்ளார். அரசு ஊழியர்கள் தங்களுக்கு உள்ள பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 25ஆம் தேதி நல் ஆளுமை தினமாக மத்திய அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபாதை வியாபாரிகள் இடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கோவிட் காலத்தில் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த கடன் உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் உதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். பயனடைந்தவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் என்பது இந்த திட்டத்தின் சிறப்பாகும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உலகிற்கு வழிகாட்டும் வகையில் இந்தியா செயல்பட்டதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பூசி 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். தமிழகம் இரட்டை பேரிடர்களிலிருந்து மீண்டெழ மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நேற்று தம்மிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் ஏற்பட்ட வரலாறு காணாத பெருவெள்ளம் குறித்து பிரதமர் தம்மிடம் கேட்டறிந்ததாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கடும் நிதி நெருக்கடிக்கு இடையே மாநில அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பிரதமரிடம் தெரிவித்து மத்திய அரசிடமிருந்து உடனடியாக நிதி உதவியை கோரியதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பாதிப்பிலிருந்து தமிழகம் மீள்வதற்கு மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் உறுதியளித்ததாகவும் வெள்ள பாதிப்புகளை மதிப்பிட மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை நியமித்திருப்பதாக பிரதமர் தம்மிடம் தெரிவித்ததாகவும் ஒரு செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களில் சீரமைப்பு பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா கூறியுள்ளார். நேற்று திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தவரை 175 இடங்கள்ல சாலைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதுல 150 இடங்கள்ல சரி பண்ணிட்டாங்க. மற்ற இடங்கள்ல அந்த பணி பொற்கால அடிப்படையில அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. முதல்ல நம்ம நோக்கம் உடனடியாக அந்த பணிகளை சரி செய்ய போக்குவரத்து ஆரம்பிக்கணும். பவர் சப்ளை டான்ஜெட்கோ மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்துல அனைத்து பகுதியில ஓரளவு பவர் கொடுத்துட்டாங்க. ஒரு சில பகுதியில மட்டும் ஏதோ டிரான்ஸ்பார்மர்ஸ் அந்த தண்ணீர் அந்த இஷ்யூ இருக்கு, அதனால அதுல சப்ளை பண்ண முடியல. அதுவும் இன்றைக்கு இங்க ஆயிடும். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல சில பகுதியில மட்டும் பெண்டிங் இருக்கு. அதே மாதிரி அந்த ஊரக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக அந்த ஒர்க் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கு. எங்க சில கால்நடை சேதம் இருந்தது நான் உடனடியாக அதை கிளியர் பண்ணி, ஏன்னா அந்த பொது சுகாதாரத்துக்கு ஒன்னும் இஷ்யூ இருக்கக்கூடாது. அந்த ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று தமாக தலைவர் திரு ஜி.கே. வாசன் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதில் தமிழக அரசு சுணக்கம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். வெள்ள பாதிப்பு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசை பொறுத்தவரை பாரபட்சமின்றி நிதி உதவிகளை வழங்கி வருவதாகவும் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்தார். காசி தமிழ் சங்கமம் 1000 ஆண்டுகால ஒற்றுமையின் கொண்டாட்டம் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி தெரிவித்துள்ளார். காசியில் நடைபெறும் தமிழ் சங்கமத்தில் நேற்று கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழக மக்களுக்கும் காசிக்கும் இடையே உள்ள தொடர்பு பல்லாண்டுகால தொடர்பு என்றும் இது பாரதத்தின் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் கூறினார்.
கடந்த காலங்களில் இந்தியாவை பல அரசர்கள் ஆட்சி செய்திருந்தாலும் அவர்கள் ஒரே குடும்பம் போல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்ததாகவும் அதன் நீட்சி பல நூற்றாண்டுகளாக தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கோவையிலிருந்து காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு 35 பேருடன் சிறப்பு ரயில் இன்று அதிகாலை புறப்பட்டது. இந்த ரயில் சேலம், பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களிலிருந்து மேலும் சில பயணிகள் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு செல்ல உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இயேசு பிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்று உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். தமிழகத்திலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நள்ளிரவு பிரார்த்தனைகளுடன் தொடங்கியது. நாகை வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்த ஆண்டும் சிறப்பு பிரார்த்தனை அங்குள்ள சேவியர் திரள் திறந்தவெளி மாநாட்டு அரங்கில் வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஆசீர்வாத ஜெபம், மறைவுரை, சிறப்பு ஜெபம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்து பிறப்பின் காட்சிகள் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சிறப்பு திருப்பலியில் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெற்றது. இறை மன்றாட்டுகள் செய்யப்பட்டு இறைவார்த்தை அருளுரைகளை பங்கு தந்தையர்கள் ஆற்றினார்கள். வேளாங்கண்ணியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் திருப்பலியில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி வேளாங்கண்ணி பேராலய பகுதிகள் அனைத்தும் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு கண்களை கவரும் வகையில் அமைந்திருந்தது. இதையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று தமிழ், கொங்கணி, ஆங்கிலம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் துயரத்திலிருந்து மீண்டு வர சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. பாளையங்கோட்டை புனித சவேரியர் பேராலயம், கத்தீட்ரல் பேராலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குழித்துறை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தேவாலயங்களும் சாலையோர மரங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக மூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். இருவரிச் செய்திகள். யுக்ரைன் தெற்கு பகுதியில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். 303 இந்திய பயணிகளுடன் பிரான்சில் தரையிறக்கப்பட்ட விமானம் தொடர்ந்து நிகராகுவா செல்ல அந்நாடு அனுமதி வழங்கியுள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உயர்நிலை குழுவுடன் இன்று ரஷ்யா புறப்பட்டுச் செல்கிறார். எதிரி நாட்டு ஏவுகணைகளை தாக்கி அழிக்கக்கூடிய INS இம்பால் போர்க்கப்பலை மும்பையில் இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சத்தீஸ்கட் மாநிலம் தண்டேவாடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த தாக்குதலில் 3 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அரபிக்கடலில் இந்திய வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை இந்திய கடற்படை உறுதிப்படுத்தியிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 2000வது ஆண்டு 50 லட்சமாக இருந்த வாகனங்களின் எண்ணிக்கை தற்போது 3,10,00,000 அதிகரித்திருப்பதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் 8 பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தமிழக அணி 29 தங்கம், 32 வெள்ளி, 22 வெண்கலம் என மொத்தம் 83 பதக்கங்களை கைப்பற்றியது. கர்நாடகா 2வது இடத்தையும் உத்தரப்பிரதேசம் 3வது இடத்தையும் பிடித்தன. புரோ கபடி லீக் போட்டியில் சென்னையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழக அணி ஹரியானா அணியையும், பெங்கால் அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் பிறந்த நாள் நல் ஆளுமை தினமாக இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடன் உதவி திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். தமிழகம் இரட்டை பேரிடர்களிலிருந்து மீண்டெழ மத்திய அரசு உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயேசுபிரான் அவதரித்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. தேசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் தமிழகம் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.